இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் பேட்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதுனா வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டிருப்போம். இல்லைன்னா அந்த மாதிரி ஊதி இருக்கும். ஊதுனதுக்கு அடுத்து இது தேவையில்ல அப்படின்னு சொல்லி வந்து தூக்கி வந்து போட்டிருப்போம். இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளை வந்து பண்ண போகிறோங்க. இதுனா வந்து பார்த்தீங்கன்னா பழைய டச் ஃபோனில் உள்ள பேட்டரி, அது போக வந்து இதுனா பட்டன் ஃபோனில் உள்ள பேட்டரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பழைய இரும்பு கடையிலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஊதி போய் கிடந்துச்சு. இது வந்து வீட்டில் இருந்துச்சு. அது போக இது என் பழைய ஃபோனில் உள்ளது. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட உள்ள பழைய பேட்டரி. இது வந்து சாம்சங் வந்து அந்த டச் ஃபோனில் வந்து ஒன்று சின்னதாக வந்து இருக்கும். ஸோ அதில் உள்ள பேட்டரிங்க இது. ஸோ இது வந்து என் பழைய ஃபோனில் இருந்து எடுத்தேன். அது போக இது வந்து ஜியோ ஃபோனில் உள்ளதுங்க. இது வந்து பேட்டரி வந்து நல்லா ஊதி போய் கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பேட்டரி வந்து ரொம்ப சார்ஜ் ஏற்றி வந்து ஊதி போயிருக்கு. ஸோ இதுதான் பேட்டரி. அது போக இது வந்து நோக்கியா ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து நிற்க மாட்டேங்குதுன்னு உள்ளதுங்க. ஸோ அதில் உள்ள பேட்டரி இது. ஸோ இந்த மாதிரி பேட்டரிஸை தான் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்ற போகிறோம். அதாவது இதுனா வேஸ்ட்டாக வந்து போட்டதுங்க. இதில் வந்து என்னதை எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ் வந்து எடுக்க போகிறோம். அதாவது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கீழே வந்து பேட்டரி இருக்கும். இங்கே வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் மாதிரி சர்க்யூட் வந்து போர்டு வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை கரெக்டாக மேனேஜ் வந்து பண்ணுங்க. நம்ம அதாவது ப்ளஸ் மைனஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து பண்ண முடியல. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி வெடிச்சிரும்ல, தண்ணியில் உலகிறப்ப பேட்டரி வந்து வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணும். ஸோ கரெக்டாக வந்து சார்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஏற விடும். அது போக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் வந்து ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏற விடாமல் செய்கிறதுக்கு நிறைய வேலைகளை வந்து பிஎம்எஸ் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். பேட்டரியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குரியதுங்க. ஸோ அந்த சர்க்யூட் இது. இதில் தான் எடுக்க போகிறோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்ததுக்கு அடுத்து இதை வச்சு யூஸ்ஃபுல்லாகவும் மாற்ற போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து கலட்ட போகிறோம். கலட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல, அதை உரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உரிச்சிக்கலாம். இதை உரித்தோம் அப்படின்னா சில்வர் கணக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து உரிச்சிடுறேன் ஃபுல்லாக. அவ்வளோதான், உரிச்சாச்சு. உரிச்சதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதை மட்டும் மேலே உள்ளதை வந்து கலட்ட போகிறோம். ஸோ கட்டிங் பிளேடை வச்சு இதை மட்டும் கலட்டிடலாம். பார்த்தீங்களா, பேட்டரியை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே உள்ளதை மட்டும் எடுத்துருங்க. ஸோ இது வந்து கீழே வந்து பேட்டரியை வந்து ப்ளஸ் மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து பார்த்து எடுக்கணுங்க, இல்லாட்டினா இதுவே பிஞ்சிரும். ஸோ இதை வந்து இங்கனக்குள்ளே வந்து பார்த்து எடுத்துக்கிறேன். போர்டும் சில நேரம் வந்து பிஞ்சிடக்கூடாது. ரொம்ப பிஎம்எஸ் வந்து இதில் வந்து சின்னதாக தந்திருப்பாங்கங்க. இதை வந்து எடுக்கும் போல வந்து உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இது வந்து வேஸ்ட்டு. ஸோ இதை வந்து போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து இதை வந்து இன்னொருக்க வந்து எடுக்க போகிறோம். இதை வந்து பார்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மேலே உள்ளதை மட்டும் ஸ்டிக்கரை வந்து மெதுவாக இந்த இடத்துல மட்டும் உரிச்சிட்டு வந்து எடுத்தாலே வந்து போதும், வந்துடும். சரி, ஓகே, இந்த இதை மட்டும் எடுத்துருங்க. இதுலேயே வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. சரி, ஓகேங்க. இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். அவ்வளோதான், வந்துருச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மேலே இதை வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், வந்துருச்சு. இதை வந்து வெட்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இது தான் நம்மளுக்கு வந்து தேவை. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வந்து தனியாக வந்து போர்டு மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து இதெல்லாம் எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது சால்ட்ரிங்லாம் எல்லாமே பண்ணி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி தாங்க போர்டு கனெக்ஷன் வந்து இப்படி தாங்க இருக்கும் இதில். ஸோ இதில் வந்து சின்னதாக வந்து எப்படி வந்து பேட்டரிக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே இது இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று வந்து பி மைனஸ்ன்னு இருக்கா, இது வந்து பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸை வந்து கொடுக்கணும். இங்கே வந்து பி ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணணும். சரி, ஓகே, இதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இதில் வந்து அந்த சர்க்யூட்டை வந்து தனியாக வந்து எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. எது எப்படி வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இதில் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. இதிலேயே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இதிலேயே வந்து இங்கே வந்து ப்ளஸ்ஸுன்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இதை இது வந்து சேர்த்தாப்லேயே வந்து மோல்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து எடுக்க முடியல. சரி, ஓகே, இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸுங்க. இதை வந்து மட்டும் பார்த்துக்கோங்க. அது போக இந்த சர்க்யூட்டை வந்து மித்த சின்ன பேட்டரியிலனா எடுத்துடலாம். எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு அழகாக வந்து தெரியும், பி மைனஸ்ன்னு இருக்கும்.
பி ப்ளஸ்ன்னு இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாலே வந்து போதும். சரி ஓகே, இதுக்கடுத்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து ப்ளஸ் எடுத்து இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே எடுத்து மைனஸை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு, அதுக்கடுத்து இதுலேருந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து தனியாக 2 வயரை எடுத்து அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வந்து வச்சுக்கிறேன். வந்து வயர் அந்த 2 சைடை வச்சு சால்டரிங் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த பிஎம்எஸ் அதோட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு சும்மா இதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து சால்டரிங் வந்து லைட்டாக வந்து பண்ணிவிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் பேட்டரியை. இதில் வந்து இதையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் வந்து மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டாக எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக 3.7 வோல்ட்டு கரெக்டாக வந்து வருது. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், 3.7 வோல்ட்டு வந்து வருது. இது வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது ப்ளஸ்ஸு, நடுவில் ஒன்று விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டு வந்து வருது. ஸோ இதுதாங்க. இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து கரெக்டாக வந்து வச்சு இதை வந்து சுற்றிட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மடித்து விட்டு இந்த மாதிரி வச்சு இதை வந்து சுற்றி வந்து வச்சிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அது போக இந்த சைடு எல்லாத்தையும் வந்து நல்லா கவர் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் வந்து பேட்டரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப லைஃப் வந்து லாங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உழைக்குங்க. சரி ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேயும் சால்டரிங் வந்து பண்ணி 2 வயரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற போகிறோம். அந்த 2 வயர் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்க்யூட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அது வந்து இந்த பவர் பேங்க் உரியதுங்க. ஸோ சார்ஜும் ஏற்றிக்கலாம் இந்த பேட்டரிக்கு. அது போக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு சின்னதாக ஒரு பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சிம்பிளான ஒரு மெத்தடில் வந்து வந்துருங்க. இது வந்து இதோட ரேட்டு 99 ரூபாய்க்கு வந்து வாங்கினேங்க. நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 50 ரூபாலேருந்தே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நான் வந்து சிங்கிளாக வந்து வாங்கியிருக்கேன். சரி ஓகே, இதை வந்து இதோட சேர்த்து வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கடுத்து இதிலேருந்து இதை வந்து எடுத்து இங்கேயும் இங்கேருந்து எடுத்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிஎம்எஸ் பவர்டு ஒரு பவர் பேங்க் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம சுற்றி வந்து அந்த இதை க்ளூ அப்ளை பண்ணி நல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு சின்ன பவர் பேங்காக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாட்டே இருக்குங்க. ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு சார்ஜ் வந்து போடுறதா இருக்கட்டும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டோம். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு சார்ஜ் வந்து போட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது. ஸோ இது வந்து இந்த நார்மல் இந்த கேபிளில் வந்து நம்ம சார்ஜிங் இதில் வந்து போட்டுக்கலாம். இதிலேயே டைப் சியும் வந்துருச்சுங்க. டைப் சி இது வந்து வாங்குறீங்க அப்படின்னா டைப் சியில் வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். எப்படி சார்ஜ் கரெக்டாக ஏறுதா அப்படின்னு சொல்லி பார்க்க. சரி, இதை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். சார்ஜ் ஏறுதுங்க. ஸோ க்ரீன் இது வந்து ரெட்டாக வந்து இருக்கும். இது வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆயிருங்க. சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் சார்ஜ் இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான பவர் பேங்க்காக வந்து வந்துருச்சுங்க. சரி ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம வந்து இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் வந்து இதுலேருந்து அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக சார்ஜும் ஏறுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இந்த இதையே வந்து எடுத்து நம்ம வந்து அடுத்து எதுக்காவது வந்து போட்டு சார்ஜ் வந்து போட்டு பார்க்கலாம். இதில் வந்து இதை வந்து மாட்டி விட்டுக்கிறேன். சரி ஓகே, மாட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து இதை வச்சு வந்து மொபைலுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மொபைலுக்கு வந்து எப்படி வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, போட்டுக்கலாம். சூப்பருங்க, சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா. நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க்கே ரெடி பண்ணிட்டோம். ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து சார்ஜ் வந்து ஏறுது. சூப்பர், பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. நம்மளுக்கு கரெக்டாக சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. இதை வந்து நம்மளாட்ட இதை ஏற விட்டுறலாம். அதாட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொருக்கு வந்து எடுத்து செக் பண்ணலாம். சார்ஜ் கரெக்டாக ஏறுது.
ஸோ இது வந்து இதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இல்லை. நம்ம எதுக்குனாலும் டக்குன்னு வந்து போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அது போக வந்து வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து சார்ஜ் வந்து பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ வந்து என்னோட ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து சார்ஜ் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ சார்ஜ் எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கங்க 23%லேருந்து அப்படியே சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. பார்த்துருப்பீங்க. ஒரு நார்மலாக வேஸ்ட்டாக கிடக்கிற ஒரு பேட்டரியை வச்சு இதிலேருந்து பிஎம்எஸ்ஸை எடுத்து ஒரு பிஎம்எஸ் பவர்டு ஒரு பவர் பேங்காக வந்து நம்ம வந்து உருவாக்கிட்டோம். பிஎம்எஸ் மட்டும் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது 250, 300 அந்த ரேஞ்சில் வந்து வரும். அது போக இந்த மாதிரி சின்னதாக வராது, கொஞ்சம் பெருசாக வந்து வரும். அது வந்து வச்சு வைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரிக்கு உரியது. அதே இது நான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரிக்கு வந்து ஒரு பிஎம்எஸ் கண்ட்ரோல் வச்சு வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவை வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து போர்டு வந்து நம்ம வாங்கி வந்து செஞ்சுருப்போம். ஸோ இதுவுமே வந்து செமையாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது எனக்கு. இது எனி டைம் வந்து எப்போனாலும் வந்து நான் சார்ஜும் போட்டுக்கிடுவேன், எடுத்து வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கிற மாதிரியும் இருக்குங்க. சரி, ஓகே. இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக அந்த வேஸ்ட்டான பேட்டரியை வச்சு ரீயூஸ் ஐடியா தாங்க இது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பவர் பேங்க் வந்து வேஸ்ட்டான பேட்டரியில இருந்து பிஎம்எஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து செஞ்சுருப்போம். ஸோ இது வந்து லைஃப் வந்து ரொம்ப நாள் வந்து வருங்க. அதாவது இந்த பேட்டரியோட இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளை வச்சு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.